The type of hybridization on 5 carbon atom from right to left in 2,3 pentadiene. So structure name என்னதான் 2,3 pentadiene. First அந்த structure வரைஞ்சிப்போம். அதில் வந்து ஒரு பென்டானால என்னது 5, பென்ட்னா என்னது 5, பென்ட்னா என்னது இதில் ரூட் வேர்ட் அப்படிதானா. ஸோ ரூட் வேர்ட் வந்து இதில் வந்து 5 கார்பன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த 5 கார்பனுக்குள்ள ஒவ்வொரு கார்பனுக்குள்ள ஹைப்ரிடைசேஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வரைஞ்சி பென்ட்னா 5 கார்பன் போட்டுக்கலாமா. 1 2 3 4 5 போட்டுட்டேன். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறமா என்ன இருக்குன்னா ஈனுன்னு இருக்கு. ஈனுனா என்னன்னு அர்த்தம்னா டபுள் பாண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது வந்து என்னது ஈனுங்கிறது வந்து ப்ரைமரி சஃபிக்ஸ். ஓகேவா. ப்ரைமரி சஃபிக்ஸ் வந்து ஈன். அது எத்தனை டபுள் பாண்ட் இருக்குது டை. ஓகேவா. டை 2 டைம்ஸ் என்னது இருக்குது ஈன் இருக்குது. எந்த பொசிஷன்லலாம் ஈன் இருக்குன்னு இதில் கொடுத்துருக்காங்க 2,3. ஸோ நான் இது 1 இது 2 இது 3 இது 4 இது 5ன்னு வச்சுக்கிறேனே. ஸோ 2 செகண்ட் பொசிஷனில் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, 3 அப்புறம் தேர்ட் பொசிஷனில் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ பென்டாடையின். ஸோ இதில் ஏ இந்த வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்கள நேமிங்கில் பென்டான்னு யூஸ் பண்ணியிருக்காங்களே. இந்த ஏ எப்போ வரும் அப்படின்னா 2 ஈன் இருந்துச்சு இல்லாட்டி 2 ஐன் இருந்துச்சு, சேமாக இந்த மல்டிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா தான் இந்த ஏ யூஸ் பண்ணுவோம். இந்த ஒரே ஒரு ஈன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த ஏ யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நேமிங்க்கு இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா. ஸோ இந்த ஏ எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 2 ஈன் இருந்துச்சு இல்லை 2 ஐன் 2 இது சேமாக 2 மல்டிபிள் பாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ இப்போ மற்ற ஸ்ட்ரக்சரில் மிச்சத்தை என்ன பண்ணுவோம், பேலன்ஸ் பண்ணுவோம். ஒரு கார்பனுக்கு மேக்ஸிமம் எத்தனை பாண்ட், 4 பாண்ட். ஸோ 1 மிச்சம் என்ன இருக்கும் 2 3 4. மிச்சத்தை ஹைட்ரஜன் வச்சு பேலன்ஸ் பண்ணுறேன். இதில் ஆல்ரெடி 3 இருக்குது. ஸோ மிச்சம் ஒரு ஹைட்ரஜன். இதில் ஆல்ரெடி 4 ஹைட்ரஜன் இருக்குது, ஒன்றும் தேவையில்லை. ஸோ இதில் ஆல்ரெடி 3 இருக்குது, இப்போ மிச்சம் ஒரு ஹைட்ரஜன். இதில் 1 தான் இருக்குது, அப்போ மிச்சம் 3 ஹைட்ரஜன். ஓகேவா. ஸோ ரைட் டு லெஃப்ட் நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு ஹைப்ரிடைசேஷன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இங்கே வந்தாலும் அங்கேருந்து அங்கே வந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரியா. 1 2 இங்கே போட்டாலும் அதே கதை தான், இந்த சைட்லேருந்து போட்டாலும் அதே தான். ஓகேவா. ஸோ பெருசாக பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு கார்பனுக்கும் ஹைப்ரிடைசேஷன். கார்பன் 1 ஹைப்ரிடைசேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹைப்ரிடைசேஷன் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சரௌண்டிங் ஆட்டம் ப்ளஸ் நம்பர் ஆஃப் லோன் பேர். ஸோ இது வந்து ஒரு வேல்யூ கொடுக்கும், அதை வச்சு தான் ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் சரௌண்டிங் ஆட்டம் ப்ளஸ் நம்பர் ஆஃப் லோன் பேர். இந்த கார்பன் 1க்கு பாருங்கள் நம்பர் ஆஃப் சரௌண்டிங் ஆட்டம் என்ன இருக்குது 1 2 3 அப்புறம் இந்த கார்பனும் இருக்குது. ஸோ அந்த கார்பனை சுற்றி ஒரு கார்பனும் 3 ஹைட்ரஜனும் இருக்குது. ஸோ 4 சரௌண்டிங் ஆட்டம். ஸோ 4 அப்படின்னா என்னதுன்னா sp3. ஏன் 4னா sp3? ஏன்னா s வந்து 1 இருக்குது, P வந்து 3 இருக்குது, டோட்டலாக 4. ஏன் எப்போவுமே S 1 இருக்குன்னா Sக்கு ஒரு ஆர்பிட்டல் தான் பாசிபிள். ஒரு பாக்ஸ் தானே போடுவீங்க. Pக்கு வந்து 3 ஆர்பிட்டல் பாசிபிள். ஓகே, அதனால P3 பாசிபிள். ஓகேவா. ஸோ அடுத்து வந்து Dக்கு போயிடும். P4லாம் பாசிபிள் கிடையாது, ஏன்னா Pக்கு மேக்ஸிமம் 3 ஆர்பிட்டல் தானே இருக்குது. சரியா. இப்போ கார்பன் 1 வந்து என்னது, கார்பன் 1 வந்து sp3. ஓகே, அடுத்து கார்பன் 2 பார்ப்போம். ஸோ கார்பன் 2 வந்து என்னது அப்படின்னா, ஸோ அதை சுற்றி எத்தனை ஆட்டம் இருக்குது 1 2 3 ஆட்டம் இருக்குதா. லோன் பேர் எதுவுமே இல்லை. அப்போ 3னா என்ன அர்த்தம், 3னா என்னது sp2 ஹைப்ரிடைசேஷன். அப்படிதான் S1 P வந்து 2. ஓகேவா. அடுத்து 3வது கார்பன் பாருங்கள். ஸோ 3வது கார்பன் ரெட் கலர் யூஸ் பண்ணுவா. ஸோ 3வது கார்பனை சுற்றி எத்தனை ஆட்டம் இருக்குது 1 and 2. வெறும் 2 ஆட்டம் தான் இருக்குது. ஸோ இது வந்து என்னது 2னா என்னது sp S1 P1. ஸோ sp ஹைப்ரிடைசேஷன். இந்த 4வது கார்பன் பாருங்கள், 4வது கார்பனை சுற்றி 1 2 3 ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ 3னா என்னது sp2. 5வது கார்பன் பாருங்கள், அதை சுற்றி 1 2 3 4 ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ என்னது sp3. ஸோ ஆர்டர் என்னது, ஃபஸ்ட்டு sp3 வரணும், அப்புறமா sp2 வரணும், அப்புறம் sp வரணும், அப்புறம் sp2, அப்புறம் sp3. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்படிதானா.
ரெண்டு சைட்லேருந்தும் ஒரே இது வருது. லெஃப்ட் இந்த சைடும் இந்த சைடும் sp3, அப்புறம் என் சைடும் sp2, சென்டரில் உள்ள கார்பன் மட்டும் sp. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ தேங்க்யூ.